குறுகிய நாட்கள், நிலையற்ற வாழ்க்கை. அப்ப வாழ்க்கை இவ்வளோதான் இருக்குது. சில வருஷங்கள் தான். நீங்க 90, 100 வருஷம் வாழ்ந்தா கூட அது ரொம்ப சின்னது தான். நித்தியத்தோட கம்பேர் பண்ணீங்கன்னா, இது இத்துணூண்டு தான் இல்லையா? அப்ப இதுக்கு நம்ம இவ்வளோ பயப்படக்கூடாது அத வாழ்றதுக்கு. கடவுள் எதுக்காக நம்மள அழைச்சாரோ, அதுக்கு போய் தைரியமா இறங்கி அத செஞ்சிரணும். அப்படிதான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். இது ரொம்ப இத பற்றி ஐயோ! பயந்து பயந்து சாகக்கூடாது இத பற்றி. ஒரே ஒரு வாழ்க்கை தான். அது இத்துணூண்டு கண்ண மூடி கண்ண தொறந்து போயிடுது கடகடன்னு. சிலர் யோசிச்சு யோசிச்சு வயசாகி போச்சு, முடி நரைச்சு போச்சு அவங்களுக்கு. இன்னும் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் தீர்மானம் எடுக்க முடியல. வயசு 60, 70ன்னு ஆயிப்போச்சு. அப்படியே ஊசலாடிக்கிட்டே இருக்கிறது. தீர்மானம் அப்புறம் எடுக்கலாம். இப்படியே யோசித்து 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 எதுவும் உருப்படியாக பண்ணாமல் வாழ்க்கை முடிஞ்சு போகுது. நான் தீர்மானம் பண்ணேன். ஒரேடியாக போய் குதிச்சிடுறது. கடவுள் என்ன செய்யணும்னு சொல்கிறாரோ அதில் போய் முழுசாக இறங்கிட்டு வேண்டியது. பெருசோ சிறுசோ என்ன ஆக போதோ, எப்படியும் வாழ்க்கை இவ்வளோதான். நிலையற்ற வாழ்க்கையாகவும் இருக்குது. அதை ஃபுல்லாக கரெக்டாக வாழ்ந்து முடிச்சிடுறது. அதனால இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா சரியான பாதையை தேர்ந்தெடுத்தேன் கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு. அதைத்தான் சொல்கிறான். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படிய எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரேன். இருக்கிற வாலிபர்களுக்கு சொல்கிறேன், ஒரு வாழ்க்கை உருப்படியாக அதை வாழணும். அதுக்கு ஞானம் வேணும். ஒரு வாழ்க்கை சில இந்த ஒரு வாழ்க்கை புருஷன் பொண்டாட்டி சண்டையிலேயே தீர்த்துருவாங்க. வாழ்க்கையை வாழ்நாள் முழுக்க சண்டை போட்டே போச்சு, அவ்வளோதான். ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. வீண் பேச்சை பேசியே தீர்த்துருவாங்க. வேற எதையாவது கவனம் செலுத்தி வேண்டாத காரியங்களில் போயிட்டு கெடுத்துருவாங்க, செத்து பண்ணுவாங்க. நாட்களை எண்ணும் அறிவு இல்லாமல் போயிடுச்சு. எப்படி எண்ணணும் வாழ்க்கையை பற்றிய அறிவு இல்லாமல் போச்சு. ஞானம் உள்ள இருதயம் ஆனால இல்லை. நாட்களை என்ற அறிவு வந்துருச்சுனாலே இவ்வளோதான். நிலையற்ற ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற அந்த இது கரெக்டாக புரிஞ்சிருச்சுனாலே, இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டாலே ஞானம் வந்துடும். எப்படி வாழணுங்கிற ஞானம் வந்துடும். ஜெபம் பண்ணுறீங்களா? அதுக்காக டெய்லி ஜெபம் பண்ணுறீங்களா? அடிக்கடி ஜெபம் பண்ணுது. நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இதை மறக்காமல் எப்போவும் நினைப்பில் வச்சுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும். குறுகிய நாட்கள் ஒரு நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. நிலையற்ற வாழ்க்கை. அதனால் நிலையில்லாத கண்டதையும் பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஞானமுள்ள இருதயம் எனக்கு வேணும். எப்படி இதை எஃபெக்டிவாக வாழ்கிறது, என்ன செய்கிறதுங்கிற